மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கூலானிப்பட்டியில் நாம் தமிழர் கட்சி மற்றும் வீர தமிழர் முன்னணி சார்பில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியை சீமான் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார். இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், மதுரையில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. அங்கு எத்தனை காளைகள் இதில் ஈடுபட்டிருக்கு? எவ்வளவு பேர் அங்க இதுல பங்கேற்றிருக்காங்க? வணக்கம் ஷர்மிளா. அதாவது தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறாத இந்த சூழலில் தொடர்ந்து இந்த ஆண்டு 3வது ஆண்டாவது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் பொதுமக்களும் மாணவர் அமைப்பினரும் தொடர்ந்து இன்றைய தினம் 5வது நாளாக போராட்டமானது தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்து வருகிறது. இந்த சூழலில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக, அதாவது 17ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மதுரை பெரியார் சிலை அருகே ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி 3 நாட்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் சாலையில் அமர்ந்திருந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். 3 நாட்களுக்குள் தமிழக அரசும் உச்சநீதிமன்றமும் இதற்கான தடையை நீக்காவிட்டால் இன்று 21ஆம் தேதி மதுரையில் கண்டிப்பாக தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று வரை இதற்கான தடை நீங்காததன் காரணமாக இன்றைய தினம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கூலானிப்பட்டி என்ற அந்த மலையடிவார பகுதியில் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகவும் கோலாகலமாக பாரம்பரிய முறைப்படி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மற்றும் வீரத்தமிழர் முன்னணி சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்தப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்வதாக விழா கமிட்டியினர் தெரிவித்திருக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி 75 காளைகள் கலந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து மதுரை மாவட்டத்தின் பல்வேறு கிராம பகுதிகளிலிருந்தும் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளானது தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குவதற்காக ஏராளமான மாடுபிடி வீரர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டு சீறி பாய்ந்த அந்த காளைகளை பிடிப்பதற்காக மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். சரியாக 5 நிமிடத்திற்கு முன்னதாக தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதலாக இந்த போட்டியை துவக்கி வைத்தார். அதாவது இந்த கூலானிப்பட்டியில் உள்ள கோவில் காளை என்று சொல்லக்கூடிய அந்த காளையை முதலாக அவர் வாடிவாசலில் இருந்து திறந்து வைத்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார். மாடுபிடி வீரர் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் முதலாக அந்த கோவில் காளைக்கு குத்துவிளக்கும் பரிசாக அவர் அறிவித்தார். அதன்படி முதல் காளையானது அடக்கியவுடன் அடுத்தபடியாக சுரேஷ் என்பவரின் காளை தற்பொழுது 2வது காளை தொடங்க விடப்பட்டு தற்பொழுது மேலூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு காளை 3வதாக திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த காளைகள் வாடிவாசல் வழியாக திறக்கப்பட்டு ஏராளமான இளைஞர்களும் மாணவர்களும் மாடுபிடி வீரர்களும் மிகவும் ஆர்வமாக உற்சாகத்துடன் துள்ளி பாய்ந்து வரும் இந்த காளைகள் பிடிப்பதற்கு இங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர்.